ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தலைக்கறி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஆயில் விட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஃபஸ்ட்டு வெங்காயம் வேகிறதுக்காக சால்ட் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த உடனே நல்லா குக் பண்ணால் நடுவில் வந்து எங்கள் நாத்தனார் வந்து தலைக்கறி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து சால்ட் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்ட அப்புறம் தக்காளி போட்டு நல்லா பொன்னிறமாக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 நாளாக வந்து போடல லாக் போடல, நீங்கள் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினப்புறம் தலைக்கறி போட்டு நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா சிம்ல குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு, ஹோம்மேட் மசாலா, மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டு மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெந்துட்ட அப்புறம் கடாயில் போட்டு நல்லா இந்த சிம்லே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். குக் பண்ணால் அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளி கொலுசு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எப்படின்னு பார்க்கலாங்க. சீக்காத்தூள், சால்ட், உப்பு, சர்ஃபெக்சல் பவுட்ரு, உப்பு, கோல்கேட் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தண்ணி டம்ளர் ஊற்றி சிம்லே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டு காலையில் வந்து சும்மா லைட்டாக வாஷ் பண்ணால் அவ்வளோ பளிச்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் எனக்கு மோட்டிவேஷன் ஆகிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஆயில் பிரிஞ்ச வரை நம்ம சிம்லேயே வச்சு பார்த்துட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லி என் பேஜை லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.